வணக்கம் நண்பர்களே. 60 வயது கடந்த பிறகு உடலின் தேவைகள் மாறுபடுகின்றன. முன்பு போல தசைகள் வலுவாக இருக்காது, எலும்புகள் பலவீனம் அடையும், நோய் எதிர்ப்பு சக்தி குறையலாம், இதயம், மூளை, கண், மூட்டுகள் ஆகியவற்றை சிறப்பாக கவனிக்கப்பட வேண்டிய உறுப்புகளாக மாறுகின்றன. ஆனா ஒரு நல்ல செய்தி என்னன்னா, நம்ம தினசரி உணவுல சில காய்கறிகளை சேர்ப்பதன் மூலம் வயது அதிகரித்தாலும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வாழ முடியும். இன்னைக்கு வீடியோல 60 வயதிற்கு மேல உள்ளவர்கள் கட்டாயம் சாப்பிட வேண்டிய 4 அற்புதமான காய்கறிகளை பற்றி தான் விரிவா பார்க்க போகிறோம். இந்த காய்கறிகள் இதயத்தை பாதுகாக்கும், கண் பார்வையை மேம்படுத்தும், எலும்புகளை வலுப்படுத்தும், மூட்டு வலியை குறைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அப்படின்னா வீடியோவை முழுமையா பாருங்க. அது என்ன 4 காய்கறிகள், அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறணும், எப்படி அதனுடைய முழு ஊட்டச்சத்துக்களை நம்ம உடலால் உறிஞ்சுவதற்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற முழு டீட்டெயில்ஸையும் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய ஒரு காய்கறி என்னன்னா முருங்கைக்கீரை தாங்க. 60 வயதுக்கு பிறகு மிகவும் முக்கியமான காய்கறினா அது முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரை ஒரு சூப்பர் ஃபுட் என்ன உலகம் முழுவதும் அழைக்கப்பட்டு வருது. முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கால்சியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம், விட்டமின் ஏ, விட்டமின் சி, புரதச்சத்து அப்படின்னு எக்கச்சக்கமான ஊட்டச்சத்துக்கள், உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் முருங்கைக்கீரையில இருக்குது. எலும்புகளுக்கு நண்பன் அப்படின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு கால்சியம் ரிச்சா இருக்குது. 60 வயதுக்கு பிறகு எலும்புகள் பலவீனம் அடைகிறது. குறிப்பா பெண்களுக்கு ஆஸ்ட்ரோபோரோசிஸ் அபாயம் அதிகமாகிறது. முருங்கைக்கீரையில இருக்கக்கூடிய கால்சியம் எலும்புகளை வலுப்படுத்துகிறது, கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. வயது அதிகரிக்கும் போது கண் பார்வை குறைய ஆரம்பிக்கிறது. முருங்கைக்கீரையில இருக்கக்கூடிய விட்டமின் ஏ கண்களை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. அடுத்து இரத்த சோகையை தடுக்கிறதுக்கு முருங்கைக்கீரை பயன்படுது. பல வயதானவர்களுக்கும் இரத்த சோகையினால அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து புதிய இரத்த அணுக்களை உருவாக்குறதுக்கு உதவுது. இதனால ஹீமோகுளோபின் லெவல் அதிகமாகும், இதனால உடல்ல ரத்தம் அதிகமாகும். இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த முருங்கைக்கீரையை எப்படி சாப்பிடலாம்னா, கீரை கூட்டு, கீரை சூப்பு, கீரை அடை, கீரை பொரியல் அப்படின்னு வாரத்துக்கு 3 இல்லை 4 முறைகள் சாப்பிடணும். ஸோ வாரத்துக்கு 3-4 முறையெல்லாம் நல்லா சமைச்சு சாப்பிட முடியாது, அதை ஆயிரதுக்கே டைம் ஆகும், எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு சின்னதாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு மாதத்திற்கு தேவையான முருங்கைக்கீரைகளை நீங்கள் சேகரித்து நிழலில் உலர்த்தி, வெயிலையோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ நிழலில் உலர்த்திட்டு அதை வடச்சட்டியில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறோங்க. நம்ம இட்லி பொடியை எப்படி ரெடி பண்ணுவோம், உளுந்த லைட்டாக வடச்சட்டியில் போட்டு வறுப்போம்ல எண்ணெய் ஊற்றாம, அதே மாதிரி உளுந்தையும் முருங்கைக்கீரையும் ரெண்டையுமே வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடரா அரைச்சி வச்சுக்கிறோங்க. இதை ஒரு டப்பாவில் கொட்டி நல்லா சேகரித்து வச்சுக்கிறோங்க. இதை டெய்லி சாப்பிடக்கூடிய சாதத்தில் 1 டேபிள் ஸ்பூன் முருங்கையில பவுடரை சாதத்து மேலே தூவிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ டெய்லி நீங்கள் இதை சேர்க்க உங்களுடைய உடல் வலுவாக்கப்படும். நீங்கள் நோயின்றி வாழ்கிறதுக்கு இந்த முருங்கையில பவுடர் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இந்த முருங்கையில பவுடரும் என்னால் தயாரிக்க முடியாது, இதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா இடங்கள்லையுமே சூப்பர் மார்க்கெட்லேயும் இப்போ அவைலபிளாக இருக்குது. முருங்கை இலை பவுடர் அப்படின்னு சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த முருங்கை இலை பவுடரை நீங்கள் வாங்கி வச்சு டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் 1 கிளாஸ் சுடு தண்ணியில் நீங்கள் முருங்கை இலை பவுடரை கலந்து நீங்கள் குடிக்கலாம். இல்லை நம்ம சொன்ன மாதிரி சாதத்தில் போட்டும் சாப்பிடலாம். ஸோ உங்களோட சாய்ஸ் தான். ஆனால் கண்டிப்பாக உங்கள் உடலுக்குள்ளே முருங்கை இலை பவுடர் போகணும். அடுத்து நம்ம 2வதா பார்க்கக்கூடிய ஒரு காய்கறி என்னன்னா ப்ரக்கோலி தாங்க. ப்ரக்கோலி பலருக்கும் புதிதாக தோன்றலாம், ஆனா 60 வயதுக்கு பிறகு இது மிகவும் பயனுள்ள ஒரு காய்கறி. புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு இந்த காய்கறி உதவுது. ப்ரக்கோலியில சல்ஃபோரோஃபன் என்ற சக்தி வாய்ந்த தாவர வேதிப்பொருள் இருக்குது. இது செல்களை பாதுகாக்கிறதுக்கு உதவுது, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவுது. இதனால இதய நோய் அபாயம் குறைக்கப்படும். மூளையோடைய செயல்பாடை அதிகரிக்கிறதுக்கு ப்ரக்கோலி பயன்படுது. வயது அதிகரிக்கும் போது நினைவாற்றல் குறையலாம். ப்ரக்கோலியில இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூளை செல்களை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. அடுத்து மலச்சிக்கலுக்கு ஒரு நல்ல தீர்வா ப்ரக்கோலி இருக்குது. ப்ரக்கோலியில அதிக அளவுல நார்ச்சத்து இருக்கிறதுனால இது குடல் இயக்கத்தை சீரா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது.
இந்த ப்ரக்கோலியை எப்படி சாப்பிடலாம்னா, வேக வைத்து சாப்பிடலாம், இல்லை சூப்பாக எடுத்துக்கலாம், சாலடு, பொரியல் அப்படின்னு எடுத்துக்கலாம். வாரத்துக்கு 2லேருந்து 3 முறை எடுத்துக்கிட்டா போதும். அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ஒரு காய்கறி என்னன்னா கேரட். கேரட் மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காய்கறி. கண்களுடைய காவலன் அப்படின்னு சொல்லலாம். கேரட்ல பீட்டா கரோட்டின் அதிகமா இருக்குது. இதுல விட்டமின் ஏ வந்து அதிக அளவுல இருக்கிறதுனால கண்களை பாதுகாக்கிறதுக்கு கேரட் பயன்படுது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குது. கேரட் உடல்ல நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்த பயன்படுது. இதுல விட்டமின் சி ரிச்சா இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு கேரட் பயன்படுது. இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு கேரட் பயன்படுது. கேரட்ல பொட்டாசியம் இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு கேரட் பயன்படுது. அதே மாதிரி சர்ம ஆரோக்கியத்தை வச்சு பாதுகாக்கிறதுக்கு கேரட் பயன்படுது. வயது அதிகரிக்கும் போது சர்மங்கள்ல சுருக்கங்கள் ஏற்படும், முகச்சுருக்கங்கள். ஸோ அதெல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு கேரட் வந்து பயன்படுது. கேரட்ல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சர்ம செல்களை சேதமடையாம பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த கேரட் எப்படி சாப்பிடலாம்? பச்சையா சாப்பிடலாம், ஜூஸா எடுத்துக்கலாம், சாலடா எடுத்துக்கலாம், பொரியலா எடுத்துக்கலாம். தினமும் இல்லைன்னா ஒரு கேரட்டை வந்து அப்படியே பச்சையாக சாப்பிடலாம். அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு காய்கறி என்னன்னா பசலைக்கீரை தாங்க. 60 வயதுக்கு பிறகு பசலைக்கீரை உணவுல தவறாமல் இருக்கணும். ஏன்னா இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுறதுக்கு இந்த கீரை வந்து பயன்படுது. இதுல இருக்கக்கூடிய நைட்ரேட்டுகள் ரத்த நாளங்களை தளர்த்துறதுக்கு உதவுது. அதே மாதிரி தசைய வலிமையா வச்சுக்கிறதுக்கு இந்த பசலைக்கீரை பயன்படுது. வயது அதிகரிக்க அதிகரிக்க மசில்ஸ் மாஸ், அதாவது உங்களுடைய தசைகள் வந்து இழக்க ஆரம்பிக்கும். அதாவது தசைகள் லூஸ் ஆக ஆரம்பிக்கும், சுருங்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த பசலைக்கீரை பயன்படுது. பசலைக்கீரை தசைகளுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு உதவுது. அதே மாதிரி மூளையை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பசலைக்கீரை பயன்படுது. இந்த கீரையில் போலேட் மற்றும் விட்டமின் கே இருக்குது. இது மூளை ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு விட்டமினா இருக்குது. அடுத்து எலும்புகளை பாதுகாக்கிறதுக்கு இந்த பசலைக்கீரை பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் கே எலும்புகளோட அடர்த்தியை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பசலைக்கீரையை எப்படி சாப்பிடலாம்னா, கீரையை நம்ம கூட்டு பொரியல் இல்லைன்னா சப்பாத்தி கூட வச்சு நம்ம சாப்பிட்டுக்கிறலாம், இல்லைனா சூப்பாக கூட எடுத்துக்கிறலாம், இல்லை மசியல் செய்யலாம். வாரத்துக்கு 3 முறை கண்டிப்பாக இந்த பசலைக்கீரையை உணவில் சேர்த்துக்கிறணும். இது வந்து புரோட்டீன் ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு பசலைக்கீரை. ஸோ நம்ம உடலுக்கு தேவையான போலேட், விட்டமின் கே, விட்டமின் சி, புரோட்டீன்ஸ், கால்சியம் எல்லாமே நிறைஞ்சிருக்குது இந்த பசலைக்கீரை. ஸோ இந்த பசலைக்கீரையை கண்டிப்பாக எல்லாருமே எடுத்து சாப்பிடணும். இந்த 4 காய்கறிகளையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கான முறைகளை நான் சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். திங்கக்கிழமை அப்படின்னா முருங்கைக்கீரை எடுத்துக்கிறங்க, செவ்வாய்க்கிழமை கேரட் எடுத்துக்கிறங்க, புதன்கிழமை பசலைக்கீரை எடுத்துக்கிறங்க, வியாழக்கிழமை ப்ரக்கோலி எடுத்துக்கிறங்க. திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை முருங்கைக்கீரை, சனிக்கிழமை கேரட், ஞாயிற்றுக்கிழமை பசலைக்கீரை. ஸோ இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் சுழற்சி செஞ்சு இந்த 4 உணவுகளையும் நீங்கள் மாற்றி எடுக்க உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா இது 4 உணவுப் பொருளுமே வந்து அதிக ஊட்டச்சத்துக்கள், அதிக விட்டமின்கள் கொண்ட ஒரு காய்கறிகள். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்தீங்கன்னா நீங்கள் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கலாம். 60 வயதுக்கு பிறகு தவிர்க்க வேண்டிய உணவுகளை பார்க்கலாம். அதிகமாக உப்பு சேர்த்த தீம்பண்டங்களோ இல்லை உணவுகளோ எடுக்கிறத தவிர்க்கணும். அடுத்து அதிக சர்க்கரை, அது வெள்ளை சீனியை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். எண்ணெயில் வறுத்த உணவுகளை தவிர்க்கணும். பேக்கரி உணவுகள், குளிர்பானங்கள், அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ஊறுகாய், பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட சிப்ஸு, கூல்ட்ரிங்க்ஸ், ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸ், 7up, கொக்கோகோலா இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே தவிர்க்க வேண்டும். ஏன்னா 60 வயதுக்கு மேலே உணவு பழக்கம்ங்கிறது ரொம்பவே முக்கியம். உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, போதுமான தண்ணி, தூக்கம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக நம்ம சொன்ன இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். தினமும் வந்து தண்ணி குடிங்க. அதாவது 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறங்க. 30 நிமிடம் நடைப்பயிற்சி செய்யுங்க. நடக்க முடியலன்னா வீட்டிலேருந்து செய்யக்கூடிய ஸ்ட்ரென்த் அண்ட் ஒர்க் அவுட் வந்து பண்ணுங்கள். போதுமான தூக்கம் கண்டிப்பாக தேவை. அதாவது 7லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்க வேண்டும். அதிகமான காய்கறிகளை வந்து உட்கொள்ளுங்கள். அதுவும் முக்கியமாக பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள், கீரைகள், காய்கறிகள், பழங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறங்க.
புரோட்டீன்ஸ் அண்ட் கால்சியம் ரிச்சாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறோங்க. அதே மாதிரி விட்டமின் டி நம்ம உடலுக்கு ரொம்பவுமே தேவை. ஸோ அது இருந்தால் தான் நம்ம கால்சியம் நிறைந்த உணவுகள் சாப்பிட்டாலும் அது கால்சியம் உடலால் உறிஞ்சு கொள்ளப்படும். ஸோ விட்டமின் டிக்காக நீங்கள் சூரிய ஒளியில் டெய்லியும் காலையில் ஒரு 15 நிமிஷம் உட்கார்ந்துருந்தா போதும், விட்டமின் டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. 60 வயதிற்கு மேலேயும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ நண்பர்களே, 60 வயதுங்கிறது வாழ்க்கையோட முடிவே இல்லை, அது ஆரோக்கியமாக வாழ வேண்டிய ஒரு புதிய தொடக்கம். ஸோ இந்த 4 உணவுகளை கண்டிப்பாக உங்கள் உணவில் சேர்த்துக்கிறங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.